ஐந்து பாகத்தில் நீங்கள் பேசியது கேட்டோம். மேற்கொண்டு அனுபவங்களை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இன் ஒன் ஆஃப் த ஏர்லியர் எபிசோட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், பெரியவா என்கிட்ட சொன்னார், லக்ஷ்மி வராகன் சந்நிதியில் போய் என் சின்ன பையனுக்கு சவுளம் பண்ணிட்டு வாங்குவோங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு என்னமா தெரிஞ்சது இவர் கல்லடை குறிச்சின்னு. அதை நான் சொல்லவும் சொல்லியிருந்தேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா இப்போதான் சமீபத்தில் இவர் சொன்னார், பெரியவா இவரை கேட்டிருக்கார், உங்களுக்கு ஊர் எதுன்னு. இவர் கல்லடை குறிச்சின்னு சொல்லியிருக்கார். திருநெல்வேலி. ஆமாம், திருநெல்வேலி கல்லடை குறிச்சின்னு சொல்லியிருக்காரு. அதனால பெரியவா அப்படி சொல்லியிருக்காரு. எனக்கு அது அப்போ தெரியாது. ஸோ அனாவசியமாக ஒரு தப்பு ஒன்றும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த கிளாரிஃபிகேஷனை நான் இங்கே கொடுக்குறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஸோ சரி, இப்போ வந்து என்னென்னா, நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய புஸ்தகங்கள்லாம் படிப்பேன். படிச்சுட்டு அதுக்கு ஒரு டைரியும் மெயின்டைன் பண்ணுவேன். அதாவது நேம் ஆஃப் த புக், நேம் ஆஃப் தி ஆத்தர் அண்ட் மை கமெண்ட்ஸ், இப்படியே சில டைரிகள் உண்டு. ஸோ எனக்கு ரொம்ப கீனாக இருந்தேன், நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் கூட நம்ம படிக்கணும் அப்படின்னு. எங்கள் மூத்த அக்கா சொல்லுவா, ஆல்வேஸ் கோ ஃபார் த ஒரிஜினல். இப்போ கம்பராமாயணம்னு எடுத்துட்டாலும் கொஞ்சம் பொய்டிக் லிபர்ட்டிஸ் ஃபிக்ஷன் எல்லாம் இருக்கும். வேற வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினல், அதுதான் உண்மை. அதனால அந்த மாதிரி நீ படிக்க பார்க்கணும் அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி நான் படித்தேன். எனக்கு எல்லா காண்டங்களும் கிடச்சது. நான் அதை வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷனோட படித்தேன். மகாபாரதம்னு வர்றப்போ ரொம்ப பிரயத்தனப்பட்டேன், எனக்கு அது கிடைக்கல. நான் எதாக இருந்தாலும் கொடுக்கணும் போய் பெரியவா கிட்டே வேண்டிட்டுருவேன், இந்த மாதிரி எனக்கு இருக்க பிரச்சனை நீங்கள் வந்து தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு மாத இதழில் ஒரு வைதிகமாக யாரோ ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தவா, அவகிட்ட கேட்டதுக்கு, நாங்கள் எங்களோட ஒரே காப்பியை தர முடியாது, நீங்கள் வேணால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கேளுங்கோ அப்படின்னு. எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி நாத்திகவாதிகளாக தான் இருந்தான் நம்மளை ஆண்டவர்கள் எல்லாம் அந்த காலத்தில். அதனால சரி சும்மா அவனை கேட்போன்னுட்டு என் தங்கையோட யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி கார்டு எடுத்துகிட்டு போனேன். I was very young because I was not married then. So அங்கே போனதும் எனக்கு ராமானுஜாச்சாரியர் சீர்மாஜாச்சாரியாரோட வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் மகாபாரதம் வாங்கணும். அத்தனை பருவங்களும் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மேலும் விழும் பார்த்தா இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுறவே என்ன, சரி வாங்கும் அப்படின்ட்டு கூட்டின்னு போய், அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை, மாடி மாதிரி ஏதோ ஒரு இடம் இருந்தது, அங்கே போய் கூட்டிகிட்டு போனார். அதை ரொம்ப ஒரு மாதிரி பொக்கிஷம் மாதிரி வச்சுட்டு இருந்தா, அதை கேட்குறவாளும் குறைச்சால் புஸ்தகங்களும் ரொம்ப பிரிட்டிலாக பேஜஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தந்துருக்கோ, அடுத்தது அப்புறம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி. நானும் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேணுங்கிற டவுட்ஸு இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டே வந்தேன். மகாபாரதத்தில் எழுதினதெல்லாம் மாத்திரமே ஒரு ஃபுல் டைரி ஆகிடுது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அ கைண்ட் ஆஃப் அ ரிசர்ச். இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னோட ரவீந்திரன் அண்ணான்னு என்னோட மாமா பையன், அவன் அப்போ வந்து சொன்னால், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லை மகாபாரதம் இது வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இது படிச்சுட்டு இருக்கேன்னு. பார்த்துட்டு இதெல்லாம் இவ்வளோ பிரிட்டிலாக இருக்குது, இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண வேண்டாமா, இதெல்லாம் பொக்கிஷமாச்சே அப்படின்னுட்டுன்னு இந்த டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூடிய வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ண பார்க்கணும். அப்புறம் வி ரியலைஸ்டு ஓரளவுக்கு பண்ணோமே தவிர அதனாலே இன்னும் உடைய ஆரம்பிச்சது. சரி இருக்கிற வரைக்கும் படித்தா போதும், ஏன்னா நல்ல கண்டிஷனில் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா யூனிவர்சிட்டிக்கு. இவ்வளோ தூரம் வச்சுட்டு இருக்கிறதே எனக்கு தலையை சுற்றிட்டு. அப்போ இட் ஆல்மோஸ்ட் டு பி 10 months டு ஃபினிஷ் த என்டையர் 18 பருவங்களும் படிக்கிறதுக்கு. யாரெல்லாமோ கேட்டேன், எல்லாராலையும் அதை பதில் சொல்ல முடியல நான் கேட்குற கேள்விகளுக்கு. அப்போ நான் பெரியவாளோட சிஷ்யர் மாதிரி கூடவே போயிட்டு இருந்தார் ராஜா கோபால் ஐயர். அவரை கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம், there's a chance that he might know அப்படின்னு. அப்போ அப்பா அம்மா நான்லாம் பண்டர்பூர் போனோம். அங்கே போகிறப்போ இறங்கினது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பயந்து போயிட்டோம். என்னது இது அப்படின்னு இருந்தேன். இல்லை கோவிலுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் கோவிலுக்குன்னா இப்படியா, எங்களுக்கு தூக்கி வேறி போட்டது. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வந்தாங்கிற மாதிரி சொன்னான். ஆஷாட ஏகாதசி. ஆமாம், கரெக்ட். அது ஆஷாட ஏகாதசி ஒட்டி இந்த வார்கரிகள்
அவள்லாம் பாவம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கிட்டத்தட்ட ஆலந்தியிலேயோ ஏதோ நடந்து வருவா, வழியில ஏதோ சாப்பிடுவா, அங்கங்கே இருக்கிறவா கொஞ்சம் உதவி பண்ணுவா. ஒரே பக்தி சிரோன்மணிகள் அவள்லாம். அவளை பார்த்தாலே தெரியும். அவள் அதை நம்ம அந்த இன்டீரியர் மகாராஷ்டிராலேருந்து வந்தவளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எனக்கு இது எல்லாத்தையும் காட்டில் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இங்கே இருக்கிற கிருஷ்ணரை நாம தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம். நம்ம ஊர் கோயில்கள்ல அது கிடையாது. இங்கே வைதிக பிரதிஷ்டை அதனால. ஆமா, அதனால எனக்கு ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை தட். பட் கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டேன். அப்பாவோடையும் அம்மாவோடையும் ஏசிட்டு போயிட்டு இருந்தேன். என்னோட ஹேண்ட்பேக்ல என்னோட அந்த டைரி இருந்தது, பேனா இருந்தது. வாயை பழந்துட்டு போயிட்டே இருந்தேன். ரொம்ப நல்ல தரிசனம், தொட்டுக்கிட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் நடந்து வந்துட்டே இருந்தேன். நடந்து வருது என்னன்னா அவாவா போயிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை, இடம் கிடையாது அங்கே. அப்படி ஒரு கூட்டம், பேய் கூட்டம்னா அதுதான் அது. திடீர்னு பார்க்குறேன் ஹேண்ட்பேக்கு காணும். ஹேண்ட்பேக் போனது பெரிய விஷயம் இல்லை, அதில் இருந்த டைரி போயிடுது. ஒரே ஷாக். ஐயோ, டைரியை போயிடுத்து, இத்தனை வருஷங்களாக இத்தனை இதாக சிரத்தையாக பண்ணுறதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அப்பா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். அப்பா தான் ஐ திங்க் பெரியவாளை பற்றி வேண்டிட்டு இருக்கணும். ஏன்னா ஐ வாஸ் டூ டேக்கன் அ பேக். அப்பா வந்து பெரியவா கிட்ட வேண்டிட்டு உமா இவ்வளோ சத்தியம் இது பட்டு இங்கே தான் கேட்கணும்னு இருந்தா இந்த மாதிரி ஆகிடுத்தேன்னு எங்களுக்கு திரும்ப வந்து கேட்கறதுக்கு பாஷை தெரியாது. ஹிந்தியே ததிகணத்தோம், ஏதோ 2-3 வார்த்தையை வச்சுட்டு இவர் மேனேஜிங். இங்கே இருக்கிறவாளையெல்லாம் பார்த்தா இங்கிலீஷ் தெரிகிற மாதிரி தோணலை. பட் இந்த தைரிய அவளை யூஸும் கிடையாது. ஏன்னா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்னு அதில் எழுதி இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. யூ வாண்ட் பிலீவ் இட். இத்தனை கூட்டத்துலையும் கண்ணுக்கு தெரியணுமோ இல்லை, நீ திரும்பவும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் வர முடியாதுன்னு கரெக்டாக என் கண்ணில் படுற மாதிரி அந்த டைரியும் வேணும். கரெக்டாக இந்தா நீயே எடுத்துக்கோ, நீ அங்கேயும் அலையாத அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்பா டைரி அப்படின்னு அப்படியே எடுத்துட்டாச்சு, கட்டிட்டு கொண்டு வந்தாச்சு, வெளியில் அடிச்சு பிடிச்சி வெளியில் வந்தாச்சு. அப்பா ஒரே சந்தோஷமா, இதுல என்ன தெரியுது, தெளிவா உன் கூடவே இருக்காரு அப்படின்னாரு. அதான் உங்க பொக்கிஷம். ஆமா, அதாவது நான் இவர் சொன்னது இத்தனை வருஷங்கள், 40 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவும் அது ரீகாரம் பண்றதுன்னாக்கா அதுக்கு காரணம் அடுத்தடுத்தாப்புல நடந்ததெல்லாம் அப்படித்தான் ஆச்சு. என்னோட கல்யாணத்துக்கு அவர் அனுகிரகம் பண்ணது பெரியவா கூடவே இருந்தார். அந்த நான் வேண்டின்ற மாதிரி 5 நாள் கல்யாணம், பட்டு கிடையாது, எல்லாம் சாஸ்திரோக்தமாக அவர் மந்திரம் எல்லாம் சொன்னது, பெரியவாளை தர்ஷனம் பண்ணி கிரகஸ்த தர்மம் ஆரம்பிச்சது, எல்லாத்துக்கும் பெரியவா என் கூடவே இருந்தார். நாங்கள் கல்யாணம் ஆகி குடுத்தனம் பண்ணி போனதுக்கப்புறமா ஒரு கிச்சன் ஆக்சிடென்ட்ல ப்ரெஷர் குக்கர் பர்ஸ்ட் ஆகி, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே படம் பரமாச்சாரியோட பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். அவர் எனக்கு கண்ணு கொடுத்ததும் பெரியவா கூடவே இருந்தார். பட்டு உடுத்திக்க மாட்டேன்னு நீங்க உறுதியாக இருந்தேன் இல்லையா? இப்ப கட்டின்னு இருக்கிறதும் பட்டு இல்லையா? இல்ல இது பட்டு இல்லை, இது ரொம்ப சீப்ல. ஓகே, திஸ் இஸ் நாட் தட். திஸ் இஸ் என்ன ஜெயின் சில்க்குங்கெல்லாம் இல்லாட்டா நார் பட்டுங்கெல்லாம் இப்பெல்லாம் பிரிண்டிங் கிட்டெல்லாம் வந்து அமரக்கல படுறது, இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது இதெல்லாம். எனிவே த்ரூ அவுட் அவரோட எஸ் கூடவே தான் இருந்தார். விலையை பத்தி சொல்லல, நீங்க உறுதியாக இருந்த. ஆமா, அது பெரியவா. ஐ குட் நாட் வேஜ் அ வார் அகேன்ஸ்ட் சொசைட்டி. அது அவர் தான் நடத்தி காட்டினார். அதனால அந்த மாதிரி நடந்தது. ஆமா, அப்போ அவரும் கூடவே இருந்தார். என்னோட ஆக்சிடென்ட் போது கூடவே இருந்து பாக்கி இருக்கிறவாள்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்தாசை பண்ணினா. நாங்கள் ஒரு தடவை எதேச்சியா காஞ்சிபுரம் போனப்போ இவருக்குள்ள கொஞ்சம் ஆசை, இந்த பாத பூஜையெல்லாம் அவர் பண்றா இல்லைன்னா அந்த கூட்டத்தில் இவரை கூப்பிட்டு நீங்கள்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது இவருக்கு இன்னிய வரைக்கும் அவர் ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு விஷயம். ஆமா, அவர் கூடவே தான் இருந்திருக்காரு. ஜெயராமுக்கு என் சின்ன பையனுக்கு வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ண வேண்டியது ஒரு ஏகாதசினிக்காக வந்து கொடுத்தோம். எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அதுக்காகமா ஒரு வருஷத்துல ஒரு தடவை தானே வருது அப்படின்னா. அப்புறம் அப்பாவே சொன்னார், வேணா எழுதி கேளேன் அப்படின்னாரு பெரியவா கிட்ட. ஐ வாஸ் ஸ்கேண்டலைஸ்ட், எழுதுறதாவது அப்படின்னு. சும்மா எழுதிப்பாரு, என்னதான் பதில் வருது பார்க்கலான்னு. ஆன் த டபுள் பதில் வந்தது, அடுத்த நட்சத்திரத்துல பண்ணுங்க, இந்த ஏகாதசினிக்கு வேண்டாங்கிறாங்க, அடுத்த நட்சத்திரத்துல பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இதுலையும் அவர் கூடவே தான் இருந்திருக்கார். இந்த குழந்தைகள் எல்லாம் நான் வளர்த்துன்னு வர்றப்போ கொஞ்சம் உடம்பும் சரியில்லாத இருந்தது. ஷிஃப்ட் சிஸ்டம் வேற சின்ன பையனுக்கு. அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டேன். இவர் எம்ஐடிசி ஏரியாவில் போயிட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு
சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், இல்லை ஏதாவது சால்ஜாப்பல். பாட்டம் லைன் வாஸ் ஐ லேக்ட் இன் டிசிப்ளின். எல்லா படங்களையும் நான் எப்பவும் ஒரு நாப்கினை வச்சுட்டு ஈரப்படுத்தி தொடச்சி எல்லாத்தையும் சந்தனம் குங்குமம் விடுவேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக நான் பண்ணலை. பாக்கி பூஜையெல்லாம் பண்ணேன், ஆனால் இதை மாத்திரம் பண்ணாத விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு எனக்கே ஒரு நாளைக்கு தோணிட்டு, என்ன சோம்பேறித்தனம், நீ 100 சால்ஜாப்பு சொல்லலாம், ஓஹோ எனக்கு எடுப்பாரும் பிடிப்பாரும் இல்லையேன்னுலாம் சொல்லலாம், நீ உன்னோட இதுலேருந்து தவறி இருக்க அப்படிங்கிற மாதிரின்னுட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டர்க்கிஷ் நாப் இதை நன்னா நினச்சிட்டு எல்லா படங்களையும் தொடச்சி சந்தனம் குங்குமம். இது இட் வாஸ் அ ரெகுலர் இது. அன்றைக்கி வந்து சரின்னு நன்னா இதை ஈரப்படுத்திட்டு கொஞ்சம் கூடவே ஈரம் இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பரமாச்சாரியார் படத்தை துடைக்கிறேன், அப்படியே நின்றுடுத்து என் கை. அந்த நாப்கினே ஈரத்தை உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி வார்ம் ஆயிடுது. இத்தனை நாளா நீ என்னை குளிப்பாட்டாத இருந்துட்டேன்னு அவர் கேட்டா மாதிரி இருக்குது. அவ்வளோ உஷ்ணம் அவரோட தேகம். அது அப்படியே அந்த இதை பட்டதும் எனக்கு அந்த மாதிரி ஒரு துணித்தது. பிரமைன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். அது தத்ரூபமா உண்மையாவே அவர் அங்கே கூடவே இருந்திருக்காரு. இப்போ அந்த படம் இல்லையா இங்கே? ஆக்சுவலா அந்த நான் ஒவ்வொரு படங்களையும் பெரியவா கிட்ட தொட்டு தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நெட்வொர்க்கு போனோம். ப்ராக்டிக்கலி எல்லா படங்களுமே ஆஃப்டர் மேபி 25 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் ஆர் ஸோ 25 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி செல்லரிச்சு கெட்டு போயிடுச்சு. எனக்கு ஆனால் விட மனசில் என்ன, அதில் புது பெரியவா படமும் இருந்தது, பெரியவா படமும் இருந்தது, அம்பாள் படம், காமாட்சி அம்பாள் படம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அதில் புது பெரியவா கிட்ட கேட்டதுக்கு செல்லரிச்சதை வச்சுக்க கூடாது, நீங்கள் ஜலசமாதி பண்ணிடுங்கோ அப்படின்னுட்டார். உங்கள் படம் கூட இருக்குது, பெரியவா படம் கூட இருக்குது அப்படின்னு. அதுக்கோசரம் என்ன பண்ணுறது, வச்சுக்க கூடாதுன்னு. ஸோ நான் அப்போ எடுத்துகிட்டு போன அத்தனை படங்கள்லையும் அதுலேயும் ஒரே ஒரு படம் சில வருஷங்களுக்கு கழித்து தான் மூகாம்பிகை அம்மன் கோவில்லேருந்து எடுத்த ஒரு படம் பெரியவா கிட்ட தொட்டு அனுகிரகம் பண்ணது. அதுவும் போயிடுச்சு. அதுதான் அவர் பார்த்து பார்த்து வருடி தந்தது. அதெல்லாம் எல்லாம் போயிடுத்து. ஆனால் ஒரே ஒரு படம் இப்போ அவரோடது, அவர் தொட்டு அனுகிரகம் பண்ணதில் ஒன்று தான் இருக்குது. அதுதான் அந்த ராமர் படம். அது வந்து நாங்கள் நல்லியில் போய், நல்லி அப்பாவோட ஃப்ரெண்டு, நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து நான் பெரியவா தெய்வத்தின் குரல் படிச்சுட்டு பட்டு உடுத்திக்கிறதுல எனக்கு பட்டுப்பூச்சியை கொள்ளாத நல்ல வஸ்திரம் வேணும் அப்படின்னு. ஒரு சொன்னால் பரமாச்சாரியால் கூறப்படலன்னே ஒன்று இருக்கு அப்படி அதை கொடுத்தாரு. பாட்டிக்கெல்லாம் இப்போ இல்லை என்கிட்ட, நான் அஹிம்சா பட்டு வந்து அஸ்ஸாமில் கிடைக்கும், நான் வந்து உங்களுக்காக ஏற்பாடு பண்ணுறேன்னா அப்படின்னு 18 ட்ரங்கால் போட்டார் அவர். 18 ட்ரங்கால் போட்டு கடைசியில் அவரால் அதை கொடுக்க முடியல, அது நடக்கலை. அது அங்கே ஏதோ சம் அண்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்துட்டு அதனால கொடுக்க முடியல அவரால். ஸோ அவர் வந்து ராமர் படத்தை கொடுத்து இதை வந்து அதுக்கு பதிலாக நான் தரேன் அப்படின்னு எடுத்துட்டார். இந்த ஒரு படம் ஒன்று தான் பெரியவா தொட்டு அனுகிரகம் பண்ணதில் இனிய வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இந்த ராமர் படம் இவர் தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே இருக்கு. இந்த ராமர் படம் இந்த பிள்ளையார் பளிங்குனால பண்ணப்பட்டது. இதுவும் இவர் பாட்டி தாத்தா காலத்திலேருந்தே இருந்தது. இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த விக்கிரகங்கள் எல்லாமே நான் அப்புறம் பரனில் என் மாமியார் போட்டு பரனில் அந்த பொட்டியெல்லாம் திறந்து பார்த்து என்னங்கிறது வெளியில் எடுத்து நான் பூஜைக்கு வச்சுட்டு விட்டேன். இந்த அஃப்கோர்ஸ் இது வந்து சின்ன அன்னபூரணி எனக்கு சீரில் வந்தது. இந்த காமதேனும் என்னோட அக்கா கொடுத்தா. இந்த காமதேனும் இது வந்து இந்த வி சங்கர்னு ஒரு பெரியவா பக்தர் உண்டு இங்கே பாம்பேல, இஸ் அன் எஜுகேஷனிஸ்ட், அவரோட அம்மா கொடுத்தது இது. இதுதான் அந்த வைஷ்ணவ தேவி போயிட்டு வந்ததும் எங்கள் கீழே ஒரு வி சங்கரோட தங்க இருக்கா, அவரோட மாமனார் கொடுத்தது. இந்த மாதிரி இது எல்லாமே இது என்னோட அத்தை பொண்ணு கொடுத்தா. ஆமாம், பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கியெல்லாம் பட் பரமாச்சாரியால் தொட்டு அனுகிரகம் பண்ணது அந்த ஒரு படம் தான் சோஃபார் இருக்கு. பாக்கி எல்லாம் வெழுத்து. எனக்கு இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த அளவுக்கு துக்கம் இல்லை, கொஞ்சம் இருந்தது. பெரியவா படத்தை நினைக்கிறப்ப கொஞ்சம் இருந்தது. கூடவே இருக்காரு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி, அவர் தான் கூடவே இருக்காருன்னு அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. த்ரோ நம்பிக்கைகள்லாம் எதாக இருந்தாலும் சொல்லலாம். பெரியவர்கள்
அனுகிரகம் பண்ணது. ஆமாம், இது சமீபத்துக்கு தான். இது ஏன்னா இது மாத்திரம் இதோட நிற்கல. இவருக்கு ரொம்ப நாளாக கும்பமேளா போகணுன்னு ரொம்ப ஆசை. அந்த நாகா சாதுக்களெல்லாம் பார்க்கணும். அது அடிக்கடி அதை பற்றி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த சமயத்தில் என் மாமனாரோட கசின் பிரதர் அவரோட மாப்பிள்ளை வந்திருந்தார். ராஜுன்னு தான் எங்களுக்கு அவர் பேரை தெரியும். பட் என் சமதர் நேம் இஸ் ஆல்சோ கிரேட் சுப்ரீம் கோர்ட் லாயர். அவர் பெரிய அட்வொகேட். அவர் வந்து எங்கள் மாமனாரை கேட்டார், புது பிரிவா வந்து என்னை வந்து அலகாபாத்துக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் 7 சீட்டு இருக்குது, நீங்களும் வருதுன்னா வரலாங்கிற மாதிரி சொன்னார். நான் போகலாமா அப்படின்னு கேட்டார். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, சம் டயபெட்டிஸ், ஹை பிபி அது மாதிரிலாம் எதுவும் இருந்தது. அதனால என் மாமனார் வந்து ஆஸ் அ டாக்டர் ஐ வில் அட்வைஸ் யூ நாட் டு கோ அப்படின்னு. அப்போ நான் எதாச்சும் அதை கேட்டுட்டு இருந்ததுனால அப்போ நான் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டேன், அவரும் பாவம் சொன்னார் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். அப்படியே என் மாமனார் இல்லை அந்த மாதிரி போக வேண்டாம் அப்படின்னா. நான் இப்போ மனசில் நினச்சிட்டு என் பையன்கிட்ட சொன்னேன், இவர் இவ்வளோ ஆசைப்படுறாரு, இவருக்கு வந்து பாவம் இந்த மாதிரி இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு சான்ஸ் கிடைக்காதா, அவர் இவருக்கு இருக்க மாட்டாரோ, நான் போகாட்டா கூட பரவாயில்ல, இவர் போகணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு என் பையன்கிட்ட ஜஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன். அவள் சொன்னால் அப்பா வந்து அதை அவ்வளோவா என்ஜாய் பண்ண மாட்டார், அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த அந்த ஒரு கூட்டமாக போய் இது பண்ணால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகணும், அதை தான் அவர் இன்னும் விரும்புவார் அப்படின்னா. நான் சின்ன பெரியவா நீங்கள் தான் பார்த்துக்கணும், இவர் இவ்வளோ ஆசைப்படுறாரு பார்த்துக்கோங்க விட்டுட்டேன். நான் வந்து இவரையாவது கூப்பிட்டு போகிறதா, we are all not that big people. ஸோ திடீர்னு என்ன ஆச்சுன்னா இவர் சொன்னால் நம்ம போயிடலாம், என்ன ஆகுது பார்த்துடலாம், நம்ம ஒன்றா போயிடலாம் அப்படின்னா. இப்போ பெரிய பையன் சொன்னால் அவன் +2ல் இருந்தான், போர்டு எக்ஸாம் வர்றதுனால நான் வரல, நீங்கள் எனக்காகலாம் பார்க்காதீங்க, நீங்கள் 3 பேரும் போயிடுங்க அப்படின்னு. ஸோ என் மாமனார் மாமியாரை கேட்டுட்டு நாங்கள் கிளம்பினோம்னா இவர் வரதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்து பின்னாடி கிங் சர்க்கிள் ஸ்டேஷனில் ஏறினோம். கரெக்டாக ட்ரெயின் வந்தது. உடனே நாங்கள் மெயின் ஸ்டேஷனுக்கு போனோம், டிக்கெட்டை வாங்கினோம். எங்கள் ரயில்வே பொட்டிக்கிட்ட வந்து நின்னா பூரா பாம்பே அங்கேயே நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது, இடமே இல்லை, அவ்வளோ கூட்டம், ட்ரெயின் கூட்டம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்கள் ஜஸ்ட் கரண்ட் புக்கிங் மாதிரி பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், இவர்கிட்ட கேட்டு என்ன அலகாபாத் போகிறீங்களா? ஆமாம், டிக்கெட் இருக்காங்கிறது, டிக்கெட் கரண்ட் புக்கிங் தான் இருக்குது, ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா. என்கிட்ட ஒன்று நான் கேன்சல் பண்ண போகிறேன், அதில் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, உங்களோட யாராவது இருக்காளான்னா. என் மனைவியும் பையனும் இருக்கான். அவள் 2 பேரும் ட்ரெயின் கிளம்பிட போகிறது. இந்த பர்த்தில் டாப் பர்த்தில் போய் உட்கார சொல்லிடுங்கோ. அங்கே இருக்கிறவளை கேட்டால் கைலாஷ் நாராயண் சர்மா உட்கார சொன்னார்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். இவர் வந்து டிசிப்ளின் ஏதோ பேசிட்டு வருதாங்க. நாங்கள் மேலே போய் உட்காண்டாச்சு. அதே தான் சொன்னோம், கைலாஷ் நாராயணன் சர்மா சொன்னார் அப்படின்னு. மேலே 8 மணிக்கு கிளம்பினோம். வண்டி கிளம்பிட்டு அதாவது 2-3 மினிட்ஸில் வண்டி கிளம்பியாச்சு. 8 மணிக்கு ராத்திரி, மறுநாள் ராத்திரி அலகாபாத் போய் சேர்ந்தது. இடத்த விட்டு நாங்கள் நகர முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர். ஆனால் அத்தனை ஏழையோ பாழையோ அத்தனை பேரும் டிக்கெட்டை கொடுத்து தான் உட்காந்தோம். இந்த ஓசி டிக்கெட்டே கிடையாது. அத்தனை பேரும் டிக்கெட் கலெக்டர் வர்றப்ப பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தா, பஜனை பண்ணிட்டு இருந்தா, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தா, புளி மூட்டை மாதிரி அடைஞ்சிட்டு இருந்தோம். முடியாது, இலவச பயணிகள் இல்லை. ஸோ அலகாபாத் மறுநாள் ராத்திரி வந்தாச்சு. அப்போதான் காலை விரிச்சிக்க முடிஞ்சது, இறங்க முடிஞ்சது. அது வரைக்கும் சாப்பாடு கிடையாது, பாத்ரூம் கூட போக முடியாது, அப்படி இருந்தோம். இறங்கினதும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்ககிட்ட. அவர் வந்து குச் பந்தோபஸ்தியா அப்படின்னு கேட்டார். ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. இவர் இல்லைன்னாரு. பரவாயில்ல, எங்களோட ஆசிரமக்கே வந்துருங்கன்னாரு. கரும்பு தின்ன கூலியா அப்படியே அவங்க. சரி, உங்கள் சாமான் எடுத்துங்க. சாமான் எவ்வளோ? எனக்கு ஒரு இந்த ஸ்கூல் பேக் மாதிரி ஒன்று, பின்னாடி ஹேவர் பேக் மாதிரி போட்டுருப்பாளே அது ஒன்று. ஜெயராம்க்கு ஒரு ஜொல்லாப்பை, இவருக்கு ஒரு ஜொல்லாப்பை, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார். குளிர்மைங்க அப்படின்னா. இவர் சொன்னால் நாங்கள் இங்கே ஏதாவது கிடைக்கும் வாங்கிக்கலாம்னு இருந்தோம். சரி, நீங்கள் கவலைப்படாதுங்க, வாங்கும் அப்படின்னா. நேராக அவரோட கல்பாத்ரி மகாராஜ்னு இருந்தார். அந்த ஆசிரமத்தில் இப்போ இருந்தவர் பேர் பிரபல்ஜி மகாராஜ். நான் சொல்கிறது 2001.
2001 அந்த சமயத்தில் கும்பமேளா இருந்தது. அந்த சமயத்தில் 2001 அப்போ அங்கே இருந்தப்போ நல்லா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நல்ல வசதியோடு எல்லாம் இருந்தது. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகிருக்காது. 6 ரஜாய் கொண்டு வந்து போடுன்னா எங்களுக்காக 6 ரஜாய் வந்துடுச்சு பெருசு பெருசாக, ஆளுக்கு 2ங்கிற மாதிரி. பட் கூட வந்தவளுக்கு வந்து கொஞ்சம் மனசாகல. அவள் ஒரு 4 எடுத்துருந்தான். ஸோ எங்களுக்கு இருந்தது 2 தான். கீழே ஒன்று போட்டு போட்டாங்கள் தான். எங்களால கையை விஷயட்டு வந்திருக்கோம் இல்லையா, அவளுக்கு இருந்தது இவள் இப்படி வந்திருக்கா அப்படின்னு அவளோட சாமான்கள்லாம் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லைட்டாக தாங்க இருந்தது. we had to walk 2 miles to reach there. இல்லையா, ஒரு 2 மைலாவது நடந்துருப்போம் நாங்கள். ஸோ அங்கே போய் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. பிளானிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவள் என்ன சொன்னான்னா எல்லாரும் கையை பிடிச்சிட்டுருவோம் ஒருத்தர். நான் சொன்னேன் இந்த பாம்பேயில் எப்போவும் இந்த கியூ சிஸ்டம் மாதிரி இருக்கும், இங்கே ஸ்டாம்பீட் வரக்கூடாது. ஏன்னா கோடானு பேர் வந்து ஸ்நானம் பண்ணுற இடம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒருத்தர் கையை செயின் மாதிரி பிடிச்சிட்டு இப்படி ஒரே இடமா போகலாம். இன்னொரு லேடி சொன்னால் நம்ம வந்து யாராவது சாதுக்கள் கூட்டம் அவளுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கும். அவகிட்ட போய் ஹரே கிருஷ்ணா மாதிரி சொல்லி நம்மளும் அவள் பின்னாடியே போயிடலாம். அந்த லேடி சொன்னதுக்கு எல்லாரும் ஆமாம் அப்படின்ட்டு எல்லாரும் சரின்னு போனோம். ஒரு லெவல் வந்தது, அந்த வைரத்தோடலாம் பார்த்துட்டு எங்களெல்லாம் நிறுத்திட்டான். ஸோ we had to go back. ஸோ நான் அப்போ சொன்னேன் இல்லை எல்லாரும் கையை பிடிச்சிட்டு போயிடலாம். இவர் சொன்னார் இந்த ஓரமாக டென்ட்டாக கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு இந்த பெரிய லைன் மாதிரி போயிட்டு இருக்கோம். அது மாதிரி நாம் எல்லாரும் ஒருத்தர் கையை பிடிச்சி நாங்கள் போயிட்டே இருப்போம். அந்த குரூஷியல் இடத்துல உள்ள போய் புஷ் ஆர் செல்ஸ்ங்கிற மாதிரி. ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம், ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்நானம் எல்லாம் அமர்க்களமாக நடந்தது. அங்கே அன்னதானம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தது. பூரி பாஜி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பா. குல்லரில் சாய் இந்த கொடுத்துட்டே இருப்பா. அங்கே 3 டிகிரி ரொம்ப குளிரும் அந்த சமயத்தில். ஜனவரி மாதம் ரொம்பவே குளிரும். நாங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள் லைஃப் எங்களுக்கு. அப்போ இன்னும் இது எந்த லோகம்னு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாள். எங்களுக்கு பெரியவா அனுகிரகத்தில் எங்கேருந்தோ ஒரு கைலாஷ் நாராயண் சர்மா வந்து எங்களுக்கு வசதியோடு தங்க வச்சாங்க. நாங்கள் அப்புறம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணோம் நம்ம காஞ்சி மடத்தில் அலகாபாத்தில். அங்கே இருக்கிறவர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னார் கேம்பில் இருக்கோம் அப்படின்னு. அங்கேயே இருக்கும், அங்கே ரொம்ப வசதியாக இருக்கும், இங்கெல்லாம் கட்டாந்தரை தான் அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சிட்டேன் இது வந்து யோக மடம், சில இதுகள் போக மடம் போல இருக்குன்னு. அப்புறம் நாங்கள் கிளம்பி போகிறப்போ கல்பாத்ரி மகாராஜோட சிஷ்யர் இந்த பிரபல்ஜி மகாராஜுங்கிறவரை போய் தரிசனம் பண்ணோம். அவர்கிட்ட ரொம்ப தேங்க் பண்ணி நமஸ்காரம் பண்ணோம். அவருக்கு ஜெயராமோட சிகையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அந்த அவனும் அப்போ ஹைஸ்கூலில் இருந்தான். அவன் வந்து நமஸ்காரம் பண்ணுறப்ப சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நமஸ்காரம் பண்ணான். இனி சன்னியாசிக்கு ஒரு 4 வாட்டி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் இந்த மாதிரி 2ஆம் நாளே கிளம்பக்கூடாது, 5 ராத்திரி தங்கி ஆகணும். 5 ராத்திரி அங்கே இங்கே தங்கி ஸ்நானம் பண்ணிட்டு, அது குறைஞ்சபட்சம் 60 நாள் தங்குறவாளும் இருக்கா, 5 நாள் ராத்திரி தங்கியே ஆகணும். திருராத்திரம் ஜாஹ்னவி தேரே பஞ்சராத்திரம் ஜாமுனே. ஆமாம், கரெக்ட். இவர் வந்து அப்போ சொன்னார், அம்மா அப்பா வயசானவா ஆற்றுல விட்டுட்டு வந்திருக்கோம், நாங்கள் கொஞ்சம் இந்த தடவை போயிடுறோம், உத்தரவு வாங்கிக்கிறோம்னுட்டு ஒரு காணிக்கை மாதிரி வச்சுட்டு நாங்கள் படுத்திருத்தி இவரோட ஜென்ம சாபல்யம் இருந்தது. எங்கிருந்தோ யாரையோ ஏற்பாடு பண்ணி அவர் எங்களுக்கு ஒரு வேண்டுதல் தான். அது அவர் காலில் வாங்கிட்டாரா? ஆமாம் வாங்கிட்டாரே, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு இல்லையா, அவர் உன் கூடவே இருக்காரு. அதே மாதிரி தான் ஆச்சு. இதாவது இதில் என்ன வேடிக்கைன்னா, அவர் சொன்னாரே 5 ராத்திரி தங்கணும். அதுக்கு அடுத்து கும்பமேளான் போதும் அப்போ நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டோம். we flew to லக்னோ. we flew to லக்னோ. அப்புறம் அங்கேருந்து ஒரு வால்வோ பஸ் எடுத்துட்டு இங்கெல்லாம் வந்தோம். திரும்ப இவாள் இடத்துக்கே சொல்லிட்டு போயிடலான்னுட்டு கைலாஷ் நாராயண் சர்மா தான் இருக்காருன்னு போனோம். இடமே மாறி போச்சு, இன்னும் விஸ்தாரமாக போயிடுத்து. இவா ஆசிரமம் இங்கேன்னு எங்களுக்கு தெரியல. தேடுறோம் இந்த இதுக்கு இவரும் நானும் மாத்திரம். ஏன்னா பையன் இன்னொரு ஒரு மௌனி அமாவாசைக்கு போறேன்னுட்டு அவன் அடுத்த ட்ரிப்பில் வரேன்னுட்டான். அவன் நாங்களும் ஜனவரி மாதம் தான் போனோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு இடத்துல இருட்ட ஆரம்பிச்சுட்டு என்னதான் லைட்டு போட்டுட்டு இருந்தாலும் அந்த ஒரு குளிருக்கு உங்களுக்கு ரொம்ப மங்களமாக தான் தெரியும். சரின்னு நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் இந்த சாமானை தூக்கிட்டு நகர முடியாது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். யார் எங்களை கால்நடையாக அங்கே இங்கே கூட்டிகிட்டு போனா
தெரியாது. நாங்கள் எங்கே புதக்கட்டையில் நான் உட்காந்து விட்டேன்னா இவர் சரி நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்ட்டு போனார். இதில் என்ன வேடிக்கைன்னா கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டார். ஒருத்தர் கேட்டார், இவர் எங்கே இருக்கு அவரோட ஆசிரமம் அப்படின்னு. அவள் அங்கே பக்கத்துலேயே அங்கே இருக்குங்கிறத காட்டினார். இவர் உடனே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்றும் பேரெல்லாம் போடலை, அதனால தான் எங்களுக்கு தெரியல. ரொம்ப படோபகம்லாம் இல்லாத ரொம்ப சிம்பிளாக ஏதோ சின்னதில் எழுதி இருந்தது. சரி அங்கே உள்ளே போனதும் கைலாஷ் நாராயண் சர்மா இருக்காரா? இப்போ வந்தாச்சே மடத்துக்கு யாரு தெரியலையே அப்படின்ட்டா. இது ஏதுரா இது இருட்ட ஆரம்பிச்சு கொடுத்து கடவுளே பெரியவாளே என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் கேட்டு பார்க்குறேன்னார். அவரை கேட்டால் கைலாஷ் நாராயண் சர்மா இருக்காருன்னு. சரி நீங்கள் இங்கே அப்படி யாரும் இல்லையே அப்படின்னுட்டா. யாரை போய் நாங்கள் தேடுறதுன்னு என்ன, இது இன்னாரோட ஆசிரமம் தானே? ஆமாம் அப்படின்னு. சரின்னு ஒரு குண்டு தைரியத்தில் என்ன பண்ணோம், எங்களுக்கு பிரபல்ஜி மகாராஜ் தரிசனம் பண்ணோம். ஆகா அவர் அங்கே இருக்காருன்னா அங்கே நேராக போனோம். அங்கே போய் அவர்கிட்ட இது மாதிரி சொன்னோம். போன கும்பமேளாவுக்கு வந்தப்போ நீங்கள் 5 ராத்திரி தங்கணும்னு, அதனால இந்த தடவை நாங்கள் 5 ராத்திரி தங்கறதா இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து ஒத்தாசப்படணுங்கிற மாதிரி வேண்டி நமஸ்காரம் பண்ணோம். அப்போ ஏதோ ஒரு சிவ பூஜை மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் போயிருந்தேன். அவருக்கு அப்போ வந்து கொஞ்சம் லேசாக பேராலிசிஸ் மாதிரி ஏதோ வந்திருந்ததுனால பேச முடியல ஜாஸ்தி. அவர் ஏதோ ஒரு ஒரு விதமாக ஹீ கம்யூனிகேட்டட். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு குடில் சச்ச குடியில் தர சொன்னாங்கிற மாதிரி. நான் சரி நாங்கள் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் அங்கே போனோம். எங்களுக்கு ஒரு குடிசத்தம் தான். அது பக்கத்துலேயே எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அங்கே டாய்லெட்லாம் அந்த என்டையர் கும்பமேளாவில் அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்தா. ஏன்னா கோடானு கோடி பேர் வர ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி உண்டு. 5 ராத்திரி அங்கே அமிர்தமாக இருந்தது எங்களுக்கு. அதாவது ஹோல் என்டையர் அட்மாஸ்பியர் ஒரே பாசிட்டிவ் திங்கிங்காக என்னன்னு தெரியல. இத்தனை சாது சந்துக்கள் இருக்கிறதுனாலையா தெரியல, எல்லாம் பழைய நினைவுகள்லாம் நல்லதாகவே வந்துட்டு இருந்தது. பெரியவாளோட எங்ககிட்ட இருந்த ஏன்னோ ஒவ்வொரு தடவை நாங்கள் அவர்கிட்ட போகிறப்போம் என்னென்னலாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் தான் நல்லதாக நடந்தது. அந்த சமயத்துலேயும் பெரியவா இதில் ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து 5 நாளும் தங்குற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஸோ இவரோட கும்பமேளா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த திருப்ப நான் என்ன சொன்னேன்னா, இது பல வருஷங்களுக்கு அப்புறமா என் பையன் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தான் அமெரிக்காவில். அப்போ அவன் வந்து கேஷுவலாக சொன்னான், அந்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு, கொஞ்சம் அட்காயிண்டே இருக்குது, ஒரு சப்போஸ் 24 ஸ்டேஜ் இருக்குன்னா 22லேயே நிற்கிறதுமா அப்படின்னா. அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கு அவனுக்கு. நான் அதை வந்து என்னோட ரவீந்திரன் அண்ணான்னு சொன்னேனே, அவனோட ஒய்ஃப் புஷ்கலா மந்திக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஸ்ரீராம் சொல்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாவம் அவனே அங்கே பெண்ட் எடுத்துகிட்டு இருக்க, அவனுக்கு அந்த வேலை. அது அவன் சொன்னால், நீங்கள் வந்து 5 தேங்காய் போய் பிள்ளையார் போட சுட்டுவா, உங்கள் அது பக்கத்துலேயே பிள்ளையார் போட வேறு இருக்குது, எல்லாம் சரியாக போய்டும்னா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, 100 வேண்டிப்பேன், ஆனால் எனக்கு இது நடக்கணும்னு ஏதாவது ஒன்று தரேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பண்ணுறதில்ல, வாண்டாம் அப்படின்னு. பெரியவாளே தேங்காயை உடச்சிட்டு போயிருக்கார். இந்த அம்பாளை தரிசனம் பண்ணும் ஊர்வலம் மாதிரி வந்துட்டு இருக்கிறப்போ அந்த யானை நிறுத்தி எல்லாத்தையும் ஸ்டால் பண்ணி அவர் வர்ற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு அவரும் அந்த தேங்காயை உடச்சிட்டு தான் வந்துட்டார். பரமாச்சாரியில பண்ணியிருக்கார், நீ என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னா. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி பரமாச்சாரியாளுக்கே அந்த 5 தேங்காயை உடைக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே பண்ணிவிடுறேன், நான் கோவிலுக்கெல்லாம் போய் உடைக்கிறேன்னுட்டெல்லாம் பண்ணலை அப்படின்னு. சரி எதையோ நீ பண்ணு அப்படின்னா. பெரியவா கிட்ட வேண்டிய ஸ்ரீராம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கான், அவனுக்கு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் தான் அவனுக்கு உதவணும் அப்படின்ட்டு 5 தேங்காய் இந்த கோடிக்கு, இந்த கோடி வச்சேன்னா 10 இது பீஸ் ஆகிடுறது, ஆப்வியஸ்லி எவ்ரி திங் இஸ் கவர்ட். நான் பண்ணிட்டு சரி புஷ்கலாம் பண்ணி சொல்லியாச்சு, நாம் பண்ணியாச்சு அப்படி. அன்றைக்கி ஈவினிங் ஸ்ரீராம் ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஐ காட் த பிரேக் த்ரூ அப்படின்னு. பெரியவா கூட இருக்காரா இல்லையா? நிச்சயமா எனக்கு அதனால இன்னிய வரைக்கும் எங்கள் அப்பா சொன்னது இன்னிய வரைக்கும் எனக்கு தேங்காய்